வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோனிகா மினோல்டோ 1590 இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா டோனர் அண்ட் ட்ரம் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ரீஃபில் பண்ணுறவங்க வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரில் வந்து டோனர் லோ கேட்ரேஜ்னு காமிக்கும். அப்படி காமிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பவுடர் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு வந்து லோ கேட்ரேஜ்னு காமிக்கும். அதுக்கு வந்து இந்த பிரிண்டர் கோனிகா மினோல்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம செட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ட்ரம்முக்கும் வந்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டோனர் ரீசெட் அண்ட் ட்ரம் ரீசெட் இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தால் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1590 டோனர் ரீசெட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பி பட்டன் ஒன்று இருக்கும், அந்த காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து கிளியர் பட்டன் இருக்கும், அந்த கிளியர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஸ்டார்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 0வை வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துருங்க, டோனர் ரீசெட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரம் ரீசெட்டு. நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் கிளியர் கொடுத்தீங்கன்னாவே அது ட்ரம் ரீசெட்டுக்கு தான் போய் நிற்கும். அப்போ வந்து ரீப்ளேஸ் ட்ரம்னு கேட்கும். 1க்கு வந்து எஸ்ஸும் 2க்கு வந்து நோன்னு கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 1 அமுத்துனீங்கன்னா டோனர் வந்து ரீசெட் ஆகிரும், ட்ரம் ரீசெட் ஆகிரும். அப்பேராகவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைனலாக ஓகேவும் ஸ்டார்ட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இப்போ ட்ரம் வந்து ரீசெட் ஆகிரும். ரீசெட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து 100% வந்து காமிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோனர் ட்ரம் வந்து 100%ல் இருக்குது. நம்ம வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெனுவில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். மெனுவில் போயிட்டு நீங்கள் பிரிண்டர் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அதில் வந்து பேஜ் கவுண்ட்டோ அல்லது பேஜ் செட்டிங்கோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிரிண்டர் வந்து டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வெளியில் வரும். அதை வச்சு நம்ம பிரிண்ட்டு ரீசெட் பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா 100%ம் டோனர் வந்து 100%ம் காமிக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேஜஸ் எடுத்திருக்கோம் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த பிரிண்டர் ரிப்போர்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கோனிகா மினோல்டோவோட 1590 டோனர் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். கோனிகா மினோல்டோ பிரிண்டரோட ரீசெட் அப்புறம் டோனர் ரீசெட் அண்ட் ட்ரம் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து இந்த பிரிண்டரை பற்றின கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிரிண்டரை பற்றி சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.